ஏன் திராவிட அரசு தொடர வேண்டும் என்று கடந்த ஒரு வார காலமாக பிரச்சார இயக்கம் இந்திய மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மிக சிறப்பாக அனைவருக்குமான ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கண்கூடாக நாம் காண்கின்ற தேர்தலிலே அறிவித்த அனைத்து திட்டங்களும் ஏகதேசமாக முடித்துவிட்டார்கள். அனைத்து விதமான திட்டங்களும், அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் விரும்புகிறது. இயக்கங்களும் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு இன்றும் ஒரு வார காலம் உள்ள சூழ்நிலையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த மக்கள் மேடையை எதிர்நிலையிலே இருக்கின்ற எடப்பாடி தலைமையிலே இருக்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி கபலீகரம் செய்கின்ற வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு நெருக்கடிகள், அந்த கட்சிக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் ஆட்சி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு வாரம் ஒரு மத்திய அமைச்சரும் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமர் அவர்களும் சென்ற மதுரை கூட வந்திருக்கின்றார். அடுத்த வாரம் திருச்சி வருகிறார். எப்படியாவது இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும். ஏனென்றால் தமிழ் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பாரம்பரியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும், மண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஒற்றை நோக்குடன், பாரதிய ஜனதா பற்றி நாம் இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மிக மனித குல விரோத ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் பெரியோர்களே. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மரணம் அடைந்தால் சைக்கிளிலும் கை ரிக்ஷா வண்டிகளும் இழுத்துக்கொண்டு செல்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த ஆட்சி அங்கு இருக்கிறது. ஆனால் கோவையிலே அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அனைத்து விதமான வசதிகளும், ஊரக பகுதியிலே நூலகங்களும், ஆரம்ப சுகாதார நிலையங்களும், கர்ப்பிணி பெண்களுக்கான 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அரசாங்கமாக இந்த ஆட்சி விளங்குகிறது. இந்த ஆட்சியை எப்படியாவது குறை சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாரதிய ஜனதா உள்பட்ட லெட்டர் பேட கட்சிகளை வைத்துக் கொண்டு, கட்சியே கூட்டணியே கிடையாது, அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பகுதி, தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற GK வாசன் தலைமையிலான ஒரு கட்சி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மாபெரும் கூட்டணி என்கிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தா கோவையில் இருக்கின்ற அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று விடுவார்கள், 200 தொகுதிகளுக்கும் இடையில்லாமல் வெற்றி பெறுவார்கள் என்று கணக்கு இருக்கிறது. ஆகவே பெரியோர்களே, இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். மீண்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சி தொடர இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோக உழவர் சந்தை திட்டங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் கலைஞர் கொண்டு வந்தார். சமத்துவபுரம் சொல்லிக்கொண்டே போலாம். காலதாமதம்
காலமின்மை காரணமாக இந்த உரை முடிக்கப்பட்டு அடுத்த இடத்துக்கு செல்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட